அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இப்ப இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது, சரிதான். தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். வசனம் 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 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. சரி, தகப்பையாரு ஒரு தீவிரவாதி என்ன பண்ணா? 58 பேரை கொண்டான். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல 58 பேரை குண்டு வச்சு பாதிப்புக்கு உள்ளாக்குனவன் இவன் அப்பனா. அது செத்தது யாரு? அதுல பாதிப்புக்கு உள்ளாக்குனது யாரு? இங்கிலீஷ் பேசுறவனா, உருது பேசுறவனா, தமிழ் பேசுறவன் தானே? அப்போ தமிழ் பேசுறவனா குண்டு வச்சு கொள்றவன் உனக்கு அப்ப, அப்படிதானே? அப்ப நீ யாரு? சரி, எதுக்காக கொன்ன? ஏன் பாம்பு வச்ச? இஸ்லாத்தை ஏத்துக்காத எவனும் இருக்கக்கூடாது. இருந்தா இஸ்லாத்தை ஏத்துக்கிடணும், அல்லாஹ்வை கடவுளா ஏத்துக்கணும். இல்லைன்னா உயிரோடவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட ஒருத்தன் குண்டு வச்சு கொள்ளுவான், அவனை நீ அப்பன்னு சொல்லுவ. நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க எங்களுக்கு தலைவனா? நீங்க தமிழ் தேசியம் பேசுறாளா? கொள்கை என்னது? அப்பனோட கொள்கை என்னது? குண்டு வைக்கிறது, கொள்றது. யார? அல்லாஹ்வை வணங்காத எல்லாத்தையும். அது யாரு? இவளுக்கு அப்ப இவன் யாரு? அவனுக்கு மொவே தீவிரவாதி, அப்படித்தானே? தகப்பே பெத்தவனா இருக்கணுமா? அப்பா அப்பான்னு கத்துனீங்க. அதுக்கு முன்னாடியே பேட்டியப்பா. ஏன் தலைவன் 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சவன் தலைவன். அதே மாதிரி இங்க ஒரு 10 லட்சத்தை கொண்டு இருக்கலாம். அதை நீ பார்க்காம பேட்டியே அப்பான்னு பாதகப்பட்டு கஷ்டப்பட்டு அப்பான்னு சொல்றத கத்துறத பார்க்கும்போது நெஞ்செல்லாம் புண்ணாதான் இருந்துச்சு. வேற என்ன செய்யறது? அது கூட தெரியாம உனக்கு கொடி பிடிச்சிட்டு அலைகிறானோட என்ன பண்ண முடியும்? தலைவன் ரத்தவனா இருக்கணுமா? ரத்தவனா? அதான் 1.5 லட்சம் பேர் கொண்டவன் உனக்கு தலைவனா? அப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு தலைவன், இலங்கையில 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சவன். இங்க என்னத்துக்கிட்ட 2 பேத்துக்கு இங்க என்ன வேலை? அப்ப பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணுமா? அது 2 பேரும் இங்க உள்ளவனா இருக்கணும். இல்ல இங்க உள்ள மக்களுக்காக பாடுபட்டுக்கணும். இல்ல இப்ப என்னடா உங்களுக்கு கொள்கை? வசனம். அப்பா பாஷா அவர்களுடைய மரணம், அந்த உயிர் தியாகம் எல்லாம் இதுக்கு பயன்படணும். மீதி இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு பயன்படணும். இதை சட்டத்தின்படி நின்று அணுகுவது சரியா வராது. இது மானுட பற்றின் அடிப்படையில, ஒரு மாந்தனை அடிப்படையில கருணை கொண்டுதான் இதை பார்க்கணும். கருணை கண் கொண்டுதான் இதை பார்க்கணும். 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 1/4 நூற்றாண்டை கழிச்சுட்டாங்க.